வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வீடியோகான் டிடிஹெச்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான எரர் கோட பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அது என்ன எரர் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலா நம்ம டிவி ஆன் பண்ண உடனே வீடியோகான் லோகோ வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் சேனல்ஸ் ஷோ ஆகும். ஒரு சில நேரங்கள்ல அந்த இமேஜ் அப்படியே ஹேங் ஆன மாரி நிக்கும். இப்ப நான் இமேஜ்ல காமிக்கிற மாரி அப்படியே ஹேங் ஆன மாரியே நிக்கும். கீழ லோடிங் அப்படியே நிக்கும். ஒரு 40% 45 நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்படியே ஹேங் ஆன மாரி நிக்கும். இந்த மாரி சமயங்கள்ல நம்ம கஸ்டமர் சைடு கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண தேவையில்ல. பாக்ஸ் எங்கேயும் நீங்க வெளியிலே கொண்டு போக தேவையில்லை. இது ஒரு சாதாரண சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் தான். இத நம்மளே எப்படி வீட்ல இருந்து சரி பண்ணலாம்? அதாவது நான் சொல்ற ஒரு சில மெத்தட நீங்க உங்க வீடியோகான் ரிமோட்ல பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆயிரும். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் உங்க செட்டாப் பாக்ஸ்க்கு பின்னாடி நார்மலா ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹார்ட் ரீசெட். அதை பிரஸ் பண்ணி பாருங்க. ஒரு சில நேரங்கள்ல அது ரீசெட் ஆகும். ரீசெட் ஆகி சேனல்ஸ் வந்துட்டா ஓகே. அப்படி வரல அப்படின்னா இப்ப நான் சொல்ற மெத்தடை பிரஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்க ரிமோட்ல. இது பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் நம்மளே சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்ற கீயை நீங்க ஸ்டெப் பை ஒன்னா ஃபாஸ்டா அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்ண உடனே உங்க பாக்ஸ் வந்து ரீசெட் ஆகி சேனல்ஸ் வந்துடாது. ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நீங்க ஆஃப் பண்ணிடாதீங்க. பாக்ஸ் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிடாதீங்க. ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. இந்த கீயை ப்ரெஸ் பண்ண அடுத்த ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகி ஆன் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் சொல்றதை கவனமா நோட் பண்ணிக்கங்க. நான் டிஸ்பிளேலயும் அந்த கீ தந்திருக்கேன். ஓகேங்களா? உங்க வீடியோகான் ரிமோட்ல கிரீன் பட்டன் 05 மியூட். இதை பார்த்தீங்கன்னா குயிக்கா நீங்க ப்ரெஸ் பண்ணி வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்க பாக்ஸ் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். பாக்ஸ் ஆன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே ST2 சேட்டலைட் போட்டிருப்பாங்க. சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஸ்கேன் ஆகும். ஃபுல் சேனல்ஸ் ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாக ஃபர்ஸ்ட் சேனல்ஸ் விளம்பர சேனல்ஸ் ரன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் சேனல்ஸும் உங்கள் விருப்பப்பட்ட சேனல்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் தான். இதுக்காக நீங்கள் அவசரப்பட்டு பாக்ஸ் எங்கேயும் கொண்டு போக தேவையில்லை. கம்பெனி சைட்டு கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் தர தேவையில்லை. கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்க பார்த்தீங்கன்னா ஏன் கஸ்டமர் இவ்வளோ சிரமப்படணும், நீங்கள் கடையில் கொண்டு கொடுத்து அவங்க சால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம எதுவும் மாற்றி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ஏதாவது தப்பாயிரும் அப்படிம்பாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிற கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எரர் முன்னாடியே வந்து நான் சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணா ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நன்றி நண்பர்களே.